உட்காந்துக்கிறேன் என் ஹஸ்பண்ட் மட்டும் கஷ்டப்படட்டும்னா அந்த பிள்ளை எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படும்? அதுக்கு தானே சார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்களை சுமக்காம என்ன வேலை? காலையில 7 மணிக்கு கிளம்புவாங்க, நைட் 8:30க்கு தான் வருவாங்கன்னும் போது அவ்வளோ டைம் எடுத்து தான் ஏர்ன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களை பார்க்கும்போது சம்பாதிக்கிற ஒரு அடிமை புருஷன் கிடைச்சிருக்காங்க. சண்டை போட்டு நான் வேலைக்கு போய் எங்க அம்மா அப்பாவுக்கு அதெல்லாம் வாங்கி தரணும்னு ஒரு அவசியம் இல்லை. வேலைக்கு போய் தான் குழந்தைய நல்லா வளர்த்தணும் அப்படின்னு இல்லை, இல்லாமையும் வளர்த்தலாம். படுத்துட்டு தூங்குனீங்கன்னா மேல இருந்து கொட்டுமோ? நாங்க அப்படி இல்லையாப்பா, நாங்க கஷ்டப்பட்ட முடியாது, நீங்க இந்த நிலைமைக்கு வந்தீங்க. ஹேர் பின் வாங்கணும்னா கூட யாரை எதிர்பார்க்கறீங்க நீங்க? எங்க ஹஸ்பண்ட தானங்க எதிர்பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன். வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு ஹேப்பி இல்ல நாங்க கேக்குறது இல்லையே. ஏன் உங்கள் மகள்கள் தாயமாக வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யாரையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. யாரை எதிர்பார்த்தனா? ஹஸ்பண்டை எதிர்பார்த்து இருக்க கூடாது. என் வளர்ச்சி மீது எவ்வளவு அக்கறை! தாங்கள் எப்பொழுதும் இதையே தொழிலாக செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மென்மேலும் விளங்கும். அவங்கள்ட்ட டிபெண்ட் ஆகுறது தப்பு இல்ல. எனக்கு அது தப்புன்னு நான் சொல்றேன். அம்மா என்னம்மா தப்பு? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் அவங்க பிள்ளைங்களை அவங்க சேஃபா பார்க்க முடியும். நான் வீட்டுல உட்காந்துக்கிறேன் என் ஹஸ்பண்ட் மட்டும் கஷ்டப்படட்டும்னா அந்த பிள்ளை எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படும்? முன்னால மகள்கள் கஷ்டப்படுறத பேசுவாங்க, இப்ப மருமகன்கள் கஷ்டப்படுறத மாமியார்கள் பேசுறாங்க. அம்மா அம்மா அங்கிட்டு போடி. ஐயா, ஒரு பிள்ளை மட்டும் நீங்க சொல்றது மருமகனை தானே சொல்றீங்க? எல்லா சுமையும் அவரே எப்படி சுமக்கிறது? அதுக்கு தானே சார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்களை சுமக்காம என்ன வேலை? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு அப்படியே டயர்ட் ஆயிடும். பாப்பா எல்லாம் பிறந்துருச்சுன்னா நான் அவங்க கூட தானே ஸ்பெண்ட் பண்ணோம். ஓ, நீ அப்படி வரியா? 3 இயர்ஸ்ல 2 பிள்ளைங்க டக்கு டக்குன்னு வரவும் எனக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நாங்க பொருளாதாரத்துல உயர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். உனக்கு அப்படி கிடையாது. உங்க மாமியார் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பிள்ளைய பாத்துக்கிறோம். உனக்கு என்ன கவலை? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இருந்தாலும் நான் என் பாப்பா கூட இருக்கணும். பாட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் நானு பகலெல்லாம் வச்சுக்க போறேன், நைட்டு நான் வச்சுக்கணும்னு முடியாது இல்ல. இந்தாமா வச்சுக்கோன்னு நான் சொல்லிட போறேன். வந்தோடனே படுத்து தூங்கதான் தோணும். எப்படி சார் விளையாட முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா அம்மா அப்பா 2 பேரும் சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியும். ஒருத்தர் சம்பாத்தியத்துல நீ எப்படி நல்ல ஸ்கூல்ல சேர்ப்ப? ரொம்ப பேசுறாங்க சார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அவங்க எதுக்கு இருக்காங்க? இதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். ஹஸ்பண்ட் இருக்காங்க சார். நாங்களாம் அதெல்லாம் சாதிச்சுட்டு தானே வேலைக்கு போனோம். என்னால அவ்வளவு பிரஷர் எடுத்துக்க முடியாது சார். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க பார்க்கும்போது சம்பாதிக்கிற ஒரு அடிமை புருஷன் கிடைச்சிருக்காங்க. நமக்கு ஒரு அடிமை வாய்க்கும் போது நம்ம ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். உங்களுக்கு தேவையான ஒரு ஹேர் பின் வாங்கணும்னா கூட யாரை எதிர்பார்க்கறீங்க நீங்க? எங்க ஹஸ்பண்ட தானங்க எதிர்பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன். வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு ஹேப்பி இல்ல நாங்க கேக்குறது இல்லையே. இருங்க, எங்க வீட்டுக்கார அடிமையா வச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க. எங்க வீட்டுக்கார சம்பாத்தியத்துல நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உங்க பொண்ணு தானே இவ்வளவு கிளியரா பேசுறாங்களே, இவங்களே வேலைக்கு போய் சொல்றீங்க. தேவையானது அவனால வாங்க முடியல. முழு கதையும் சொல்றானே. நான் நிறைய சம்பாரிச்சு உங்களுக்கு வாங்கி தரணும்னு ஆசை, ஆனா வேலைக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. என் வீட்டுக்கார் வந்து ஆரம்பத்துல போக வேணாம்னு சொன்னாரு. நான் வேலைக்கு போனா பிரச்சனை வரும் எங்களுக்குள்ள. அப்படி சண்டை போட்டு நான் வேலைக்கு போய் எங்க அம்மா அப்பாக்கு அதெல்லாம் வாங்கி தரணும்னு ஒரு அவசியம் இல்ல. கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல், எடி செருப்ப நாய். கொடுத்த வாழ்க்கைய ஒழுங்கா வாழ்றதுக்காக நான் ட்ரை பண்றேன். இன்னொருத்தவங்க கிட்ட அடிமையா வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கல. என் வீட்டுல நான் தான் சார் ராணி. கல்யாணம் ஆகி இவங்களுக்கு 2 குழந்தை வந்துருச்சு. சைல்ட்ஹுட்ல அவங்க அம்மாவோட இருக்கணும்ன்ற ஆசையை நிறைவேற்றவே முடியாது. ஆனா இப்படி வளர்த்து ஒரு பொண்ணை உட்கார வச்சிருக்காங்கல்ல, அது உங்க புள்ள நாளைக்கு வந்து ஒண்ணு சொல்லக்கூடும். சார் அம்மாலாம் வேலைக்கு போயிரு சார், 24 மணி கூட வந்து உசுறு எடுப்பாங்க. பழத்தை கட் பண்ணி நீயே சாப்பிடணும், தட்டை கொண்டு போய் நீயே கழுவணும், கூட இருந்து உசுறு எடுத்திருக்கீங்க நீங்க. ஆக்சுவலா இப்படியும் கூட நீங்க அதை பேசலாமே. நக்கலு இந்த மாதிரி ஒரு கிணத்து தவளை வந்து சேர்க்கிறது கிணத்து தவளை இல்ல, அப்படி கிடையாது. இந்த துணிச்சல் எத்தனை நாளைக்கு சார்? நீங்க வேலைக்கு போறீங்கல்ல, இதுல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சம்பாதிச்சிருக்கீங்கல்ல, அது எத்தனை நாளைக்கு? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ.
2 பேரும் ஒர்க் பண்ணா நல்ல கம்ஃபர்டபிள் லைஃப் லீட் பண்ணலாம். மணி வந்து அப்புறம் எப்ப வேணா ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா சார், கண்டிப்பா. இப்ப இந்த பேம்பர்ட் கிட்டுங்கெல்லாம் இப்படிதான் பேசும். மணி எப்ப வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். நாளை காலையில நான் போன உடனே 4,80,44,34 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்களாவே நம்புறதுதான். காலையில 7 மணி கிளம்புவாங்க, நைட் 8:30க்கு தான் வருவாங்கன்னும் போது அவ்வளோ டைம் எடுத்து தான் ஏர்ன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்றாரு, இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி போக வேண்டாம் தான் சார் சொல்றோம். இந்த ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. தப்பாக்குதுண்ணா. நாங்க வீட்டுல சும்மா இருந்ததுனால அது என்ன ஆகுதுன்னா, வீட்டுல சும்மா தானே இருக்க, லுங்கி துவைச்சு போடலையா, இந்த பனியன் துவைக்கலையா, அப்போ ஒரு வேலைக்காரியாவே நாங்க வாழ்ந்துட்டோம் இவ்வளவு காலமாவே. இது எங்களோட போட்டோம். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா. சாயங்காலம் வந்ததுல இருந்து பேச்சு அதான் வரும். சும்மா இருக்க வீடு எப்படி கிளீன் பண்றது, எப்படி துணி துவைச்சு போடுறது, அப்ப சோறு எப்படி வந்துச்சு, இதெல்லாம் யார் செய்யறது? நம்ம தானே செய்யறோம். இந்த பாவிய மொத்த மூட்டை கட்டானே. பெரும்பாலும் நீங்க வீட்டுல இருக்கிறப்ப நீ காலையில இருந்து வீட்டுல தானே இருந்தேன்னு ஒரு பேச்சு வரும்ல. சும்மா இருக்கேன்றாங்க பாருங்க, அது தாங்க முடியலங்க. சும்மா இருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சும்மா தானே இருந்த, இதை கூட செய்ய மாட்டியான்னு சொல்லுவார். அப்ப அந்த பேச்சு உங்களுக்கு வரும்ல, அதை நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா வேலைக்கு போயிடுங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஹஸ்பண்ட் வந்து தொல்லை பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து நான் ஒரு நல்ல விஷயமா தான் எடுத்துக்கிறேன். வேலைக்கு போய் நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு வீட்டுல இருக்க இந்த வேலையை செஞ்சா என்னோட உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், நானும் சந்தோஷமா இருப்பேன். அமுக டுமுக அமால் டுமால் தான். ஹஸ்பண்ட் சம்பாரிச்சிருவாரு, அவரே சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, ஆம்பளை கஷ்டம் தெரியாம நீங்க எல்லாத்தையும் பேசிவிட்டு அவன் சம்பாரிச்சிருவான். என்னடா இழிச்சவாய பாருங்க. எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒரு இன்கம் இருந்ததுன்னா ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இருந்ததுன்னா நல்லதுதான், ஆனா எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு 2 கடை வச்சிருக்காரு, அவருக்கு ஏர்னிங் நல்லா வருது, நான் ஏன் போகணும்? எனக்கு அவசியமே கிடையாது. 10 வருஷமா ஆனாலும் என் ஹஸ்பண்ட் என்ன தாங்குவாரு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்னு தான் பார்த்து கட்டிருக்காங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. நாங்க வேலைக்கு போனா பாஸ் இருக்காதுங்கிறீங்க, புருஷனுக்கு துணிமணி துவைச்சு போட முடியாதுங்கிறீங்க, பூனைக்குட்டிக்கு சாப்பாடு வைக்க முடியாதுங்கிறீங்க. நாங்க அப்படி இருந்தா நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப பிரமாதம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தனேன். இவளை எம்சிஏ முடிச்சு வச்சு, சின்ன பொண்ணை எம்பிஏ முடிச்சு வச்சு, 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். என்னை விட இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த குழந்தை வளர்த்தணும்னு ஒரு ஆசை. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வேலைக்கு போய் தான் குழந்தைய நல்லா வளர்த்தணும் அப்படின்னு இல்ல, இல்லாமையும் வளர்த்தலாம். இல்லாம எப்படி வளர்த்துவீங்க? படுத்துட்டு தூங்குனீங்கன்னா மேல இருந்து கொட்டுமோ? Emotional damn it. மேல இருந்து கொட்டாது. எப்படிக்கு போடாமே வளர்த்து. நாங்க அப்படி இல்லையாப்பா, நாங்க கஷ்டப்பட்ட முடியாது நீங்க இந்த நிலைமைக்கு வந்தீங்க. குடும்பத்தை உயர்த்துதல்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுல உங்களுக்கு ஏன் அது வரலைங்கிறதா உங்க கேள்வி. தப்புத்தான்னு ஒத்துக்க, வேற வழி இல்ல. உங்க மகளை என்ன வேலையில இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? படிச்சுட்டு 80% வாங்கினாங்க. ஃபிஷ் டேங்க் வாங்கி ஃபிஷ் வளர்த்துட்டு அது ஃபுட் போட்டுக்கிட்டு செல்லோ டேப் கலர் கலரா வாங்கி பூ தொட்டிக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இதுதான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோன்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? கவர்மெண்ட் ஜாபே ட்ரை பண்ணலாம். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? மீன் தொட்டில வச்சேன். சைல்டு சைக்காலஜி படிக்க வச்சு மித்த குழந்தைங்களெல்லாம் தெரப்பி கொடுப்பான்னு பார்த்தா அவளோட குழந்தைய மட்டும்தான் பர்சனலா வந்து அவ பாத்துக்கிறாங்க. எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சு காலேஜ் லெக்சரா ஆக்கணும்னு நினைச்சேங்க. ஆனா வந்து வீட்டுல உட்காந்துட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பப்பி சேமாக்கிட்டல.